பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். தேவி அருந்ததி, இந்த பிரம்மச்சாரிகள் என்னுடைய மாணவர்கள். உன் பாசத்தை அளவுக்கு மீறி காட்டாதே. அளவுக்கு மீறி எங்கே பாசம் காட்டினேன் சுவாமி? பிள்ளைகளை உறங்க வைக்க தாலாட்டு பாடினேன். அம்மாவையும் வீட்டையும் பிரிந்து இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பொழுதெல்லாம் உழைத்து களைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு தாயின் நினைவு வரும் இல்லையா? இவர்களை தாயின் பரிவுடன் நடத்துவதால் கல்வி பணிக்கு எந்த இடையூறும் நேராது. என் மாணவர்களின் திறமையை வளர்க்க நான் கடுமையாகிறேன். அவர்களை வீரமுள்ளவர்களாக்கி சமுதாயத்தை காக்க, இந்த தரணியை பாலிக்க அவர்களுக்கு இப்போதிருந்தே நான் கடுமையான பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களை கடமை வீரராக்க வேண்டும். கடமை வீரராக்குங்கள், மரக்கட்டையாக்கி விடாதீர்கள். மென்மையான உணர்ச்சிகளும் அவர்களுக்கு வேண்டும். சமயத்தில் நினைவுபடுத்தினாய். ஆம், நீயும் குருமாதா ஆகியால் இந்த ஆக்கப்பூர்வமான பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கடமையை உணர்த்த நான் கடுமையான பயிற்சி அளிக்கிறேன். அன்பு, பாசத்தின் மென்மையை நீ கற்றுக் கொடு. ஆகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்கு நான் சாமவேதம் தொடங்கி வைக்கிறேன். அதனால் அவர்கள் வாழ்வு இசையோடு இருக்க, உணர்வுகள் நளினமாய் இருக்க, வீரமிக்க மைந்தராய் இருக்க. शंकर प्रभृतिभिर्देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती
भगवती निःशेष जाड्या पहा निःशेष जाड्या पहा सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. படைப்பில் பல கோடி சரீரங்கள், மிருகங்களாக, பறவைகளாக, நீர்வாழ் இனங்களாக, அவைகளிலே கிடைத்தற்கு மிகவும் அரியதும் அனைத்திலும் உத்தமமான சரீரம் மனித சரீரம்தான். ஏனெனில் அதற்குள் ஒரு அதீதமான சக்தி இருக்கிறது. அது மற்ற சரீர அமைப்புகளில் இல்லை. ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் இணைந்த பொக்கிஷம் ஒவ்வொரு மானிட சரீரத்திலும் இருக்கிறது. சரீரம் உயர்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதிக்காரனுடையதாக இருந்தாலும் இனம் நிறம் வேறுபட்டிருந்தாலும் சிருஷ்டி அதிலே வேற்றுமை காட்டுவதில்லை. அதனால்தான் மானிட சரீரத்தை முக்தியின் வாசல் என்று சொல்கிறார்கள். சரீரத்தின் முக்கிய ஸ்தானங்களில் நிரந்தரமாக இந்த சக்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் அதை எழுப்பி வசப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமக்கு அதனால் பலன் அது வீணாகி விடுகிறது. அதாவது ஒரு கருமியின் வீட்டிலே பொன்னும் பொருளும் தானியங்களும் நிரம்பி இருந்தாலும் அவன் பட்டினி கிடப்பதைப் போல. எல்லா மனித உடலிலும் இந்த சக்தியின் 7 ஸ்தானங்கள் இருக்கின்றன. அவைகளை யோக பயிற்சியின் மூலமாக செயல்படுத்த முடியும். உங்களுக்கு இப்போது என் தேகத்திலேயே அந்த 7 சக்கரங்களையும் காட்டுகிறேன். இங்கே பாருங்கள். அனைத்துக்கும் முதலாவதாக இருக்கும் மூலாதார சக்கரம். இது இந்த சக்தியின் இருப்பிடம். இது எந்த வடிவத்தில் இங்கே இருக்கிறதோ அதை குண்டலினி என்று சொல்லுகிறார்கள். குருவின் அருளாலும் அவர் துணையாலும் இந்த சக்தியை இங்கிருந்து எழுப்பி அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை சுவாதிஷ்டான சக்கரம் என்கிறார்கள். பிறகு சுவாதிஷ்டான சக்கரத்தை துளைத்து இந்த சக்தி மேலே சென்று 3வது ஸ்தானத்தை அடைகிறது. இதை மணிப்பூர சக்கரம் என்கிறார்கள். பிறகு மணிப்பூர சக்கரத்தை துளைத்து இந்த சக்தியை இன்னும் மேல் நோக்கி செலுத்தி 4ஆம் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை அநாகத சக்கரம் என்கிறார்கள். இங்கிருந்து விசுத்தி சக்கரம். அதன் பிறகு இந்த சக்தி ஆக்ஞா சக்கரத்தை எழுப்புகிறது. ஆக்ஞா சக்கரம் வெண்மை நிறமாகவும் புருவங்களுக்கிடையே 2 இதழ்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. இதற்கு மூல மந்திரம் ஓம். ஓம். இந்த மகத்தான சக்தியை தவறாக உபயோகித்தாலும், இது விஷயத்தில் அறியாமல் தவறு செய்தாலும் இந்த சக்தி கட்டுமீறி போய்விடும். சாதகனை தடம்புரளவும் செய்துவிடும். தடம்புரண்ட சாதகன் அபாயமானவன் ஆகிறான். அவன் இந்த சக்தியால் அடுத்தவரை அழிக்கவும் முடியும். முடிவில் இந்த சக்தியை அவனையே அழித்து விடவும் கூடும். ஆகையினால் கண்டிப்பாக குருவின் அனுமதியும் ஆலோசனையும் இல்லாமல் இந்த பயிற்சியில் ஈடுபடக்கூடாது. இந்த சக்தி வீழ்ப்படைந்து விட்டால் எல்லா ஸ்தானங்களிலும் பெருகி வரும் கங்கை வெள்ளம் போல் ஒரு வேகம் ஏற்படும். அதன் ஒளி எண்ணற்ற சூரியன்களின் ஒளிப்பிடமாக ஜொலிக்கும். குண்டலினி சக்தி எழும்பி முன்னேறும் போது சாதகன் உணர்வின் வெவ்வேறு நிலைகளை அனுபவிக்கிறான். அங்கிருந்து அது 6வது சக்கரத்தை துளைத்துக் கொண்டு சகசிராரம் சென்றடைகிறது. அப்போது சாதகன் பூரண சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுகிறான். அங்கே ஒளியை தவிர வேறொன்றும் இல்லை. ஒளி ஒளி ஒளி. அந்த ஒளியிலே ஒரு அசாதாரணமான ஆனந்த அனுபூதி கிடைக்கிறது. அதில் மானிடன் உணர்வின் ஆதி அந்தம் என்ற எல்லைகளை எல்லாம் கடந்து விடுகிறான். அந்த நிலைதான் உணர்வின் உச்சகட்டம். அங்கே முக்காலங்களும் அனைத்து உலகங்களும் அவனுக்கு முன்னால் தெரிகின்றன. आदिदेव नमस्तुभ्यं प्रसीद मम भास्कर दिवाकर नमस्तु
சூரிய வழிபாடு ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஆன்மீகமும் கூட. சூரியோதய சமயத்தில் சூரியனை பார்த்து நின்று வணங்குவதால் உடல் வலிமை பெறுகிறது, உள்ளம் உறுதி பெறுகிறது, நமது ஆன்மாவின் ஒளி மேலும் பிரகாசமடைகிறது. காலை பொழுதே யோக சாதனைக்கு மிகவும் பொருத்தமான நேரம். யோகம் என்றால்? யோக சித்த விருத்தி நிரோதக. மனதின் எல்லா எண்ண அலைகளையும் தடுத்து சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஒரே நிலையில் நிறுத்துவதே யோகம். யோகத்தால் மனம் கட்டுப்பட்டு விட்டால் சித்திகளெல்லாம் வசப்படும். ஏனென்றால் மனம்தான் இந்த உலகத்திலேயே அனைத்திலும் சக்தி மிக்கது. அது மனிதனுடைய தலைக்கும் விடுதலைக்கும் காரணமாகிறது. அதுவே பாவ புண்ணியங்களின் கர்த்தா. புண்ணியம் எது, பாவம் எது குருதேவா? ஜீவன்களின் துயரத்தை களைவது, அதை சுகப்படுத்துவது, அதன் மீது அன்பு செலுத்துவது, அதுவே புண்ணியம், அதுவே தர்மம். அடுத்தவரை துன்புறுத்துவது, அவரை புண்படுத்துவது, அதுவே அதர்மம், அதுவே பாவம். அன்பே புண்ணியம், துவேஷமே பாவம். இந்த பாவ புண்ணியத்தில் சுழலும் ஜீவன் ஒரு யோனியிலிருந்து இன்னொரு யோனியில் பிறவி எடுக்கிறது, மடிகிறது. மரணம் ஜனனம், மரணம் ஜனனம். இந்த பிறவி என்பது என்ன குருதேவா? மரணம். குருதேவா, மரணம் என்றால் என்ன? பிராணன் ஒரு உடலை ஏந்தி வருவதுதான் பிறவி. அந்த பிராணன் தான் ஏந்தி வந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவதே மரணம். உண்மையில் உடல்தான் மடிகிறது, ஆத்மா மடிவதில்லை. நமக்குள்ளே இயங்கும் பிராணன்தான் ஜீவாத்மா. நாம் என்று நினைக்கும் ஜீவாத்மா ஒளிக்கதிர்களாக காலத்தின் முடிவற்ற அலைகளில் மிதந்து போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. உண்மையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த எல்லையற்ற பாதையில் தனியாக பயணம் செய்கிறது. அந்த பாதையில் தீவுகளைப் போல் சில பூமிகள், சில உலகங்கள். அதில் ஜீவாத்மா பிறவி எடுக்கிறது. அங்கே பிறவி எடுத்த ஜீவாத்மா இன்னொரு ஜீவனுடன் பழகுதல், பிரிதல், நேசித்தல், துவேஷித்தல் என்று நடிக்கிறது. பிறகு ஒரு நாள் அங்கே எடுத்த சரீரத்தை விட்டுவிட்டு காலத்தின் அலைகளில் மிதந்து மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறது. பிரிந்தவர்களின் பாசம் கொஞ்ச நேரம் ஜீவனை தொடருகிறது. ஆனாலும் ஜீவன் புது புது வடிவங்களை எடுக்கிறது. அடுத்த பிறவி எடுக்கும் வரை அது பல புது புது மக்களுக்கிடையே புது புது வேடங்களில் தனியாக போகின்றது, போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இதற்கு எல்லை இல்லையா? எல்லை என்பது முக்தி. இந்த முக்தி மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது? அவன் பாவ புண்ணியங்களை கடந்து சென்ற பிறகுதான். இந்த பாவ புண்ணியமே இரு பெரும் விலங்குகள். ஒன்று இரும்பாலானது, ஒன்று பொன்விலங்கு. மனிதன் மடியும் வரை கர்மம் செய்கிறானே, செய்யும் கர்மா பாவமானதா புண்ணியமானதா? பிறவி எடுத்தால் எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுவான்? ராமா, இது நல்ல கேள்வி. கர்மா செய்து தீர வேண்டியதே. மனிதனால் தன்னலமற்று செய்யப்படும் கர்மா பலன் கருதாமல் செய்யப்படும் போதுதான் அந்த ஜீவன் கர்மவினையால் பாதிக்கப்படுவதில்லை. இதை சாதிக்க வழிமுறைகள் இருக்கின்றன. ஒன்று பக்தி, இன்னொன்று சாட்சி பாவத்தை பயிற்சி செய்வது. அதாவது நான் என்ற நினைப்பை விட வேண்டும், கர்த்தாவாக இருந்தே காண்பவனாயிருக்க வேண்டும். கர்த்தாவாக இருந்தே காண்கிறது எப்படி குருதேவா? இப்படி வந்து உட்கார், உனக்கு விளக்குகிறேன். ராமா, நீ உன் உள்மனத்தை உடலில் இருந்து வெளியேற்றி வா என்னோடு. இங்கிருந்து அங்கே பார், அகங்கார மாயா உலகம். அதோ உனது குரு வசிஷ்டர். அவர் தன்னை மிக பெரும் ஞானியாக கருதுகிறார். அவர் தன் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய மேதாவிலாசத்தை உணர்த்த முயற்சிக்கிறார்.
மாணவர்களுக்கு அதனால் நன்மைதானே குருதேவா? கல்விதானம் செய்வது புண்ணியந்தானே? புண்ணியம்தான். புண்ணியத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது. அது அகந்தியை உண்டாக்கிவிடக்கூடும். அதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அங்கே பார் அந்த பிள்ளைகளை. சற்று முன் பாடம் கேட்டார்கள், இப்போது சண்டையிடுகிறார்கள். அவர்களை அகந்தை சண்டையிட வைக்கிறது. அவர்களில் ஒவ்வொருவனும் தானே மற்றவனை காட்டிலும் அறிவாளி என்று நினைக்கிறான். இதே எண்ணம் பெரியவர்களுக்கும் கூட. ஒரு மனிதன் எட்டி நின்று சாட்சி பாவத்திலிருந்து தன் பணிகளை பார்த்தால் அவனிடம் அகந்தை உணர்வு உண்டாவதில்லை, அடக்கமே உண்டாகிறது. அதுதான் சொல்லுகிறார்கள், வித்தை அடக்கம் தரும் என்று. நல்ல கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது. அந்த அடக்கத்திலிருந்து பக்தி பிறக்கிறது. அந்த பக்தி பிறந்துவிட்டால் அவன் வேறு எதையும் தேடிப் பெற தேவையில்லை. அவன் இருக்கும் இடமே ஒரு புனித ஸ்தலமாகிறது. அவன் சொல்வதே வேதமாகிறது. ராமா, சந்தேகம் தீர்ந்ததா? இன்று மகா சிவராத்திரி. மகேஸ்வரனை பூஜிக்க வேண்டும். நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. மன்னன் சகரனின் எல்லா மைந்தர்களும் குதிரையை தேடி பார்க்க பாதாளலோகம் வரை சென்றார்கள். அவர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டதும் மகாத்மா கபிலரை அவமானம் செய்தனர். அவர்களின் சின்னத்தனத்தால் சினம் கொண்ட கபிலர் சகரனின் மைந்தர்களுக்கு சாபம் கொடுத்து சாம்பலாக்கி விட்டார். பாவம் அவர்களை கரை சேர்க்க கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டது. அந்த பணி கடினமானது. மகாராஜா சகரர், அவருக்கு பின் மகாராஜா அன்சுமான், அவருடைய மைந்தன் மன்னன் திலீபன், யாராலும் முடியவில்லை. பிறகு மகாராஜா திலீபனின் மைந்தன் பகீரதன் உறுதி எடுத்துக் கொண்டார், கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தனது பித்ருக்களை கரையேற்றுவது என்று. அவர் கங்கையை தரணைக்கு கொண்டு வருவதற்காக கொடிய தவம் செய்தார். அவருடைய தவத்தில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா தரிசனம் தந்தார். அவர் மனமுவந்து கங்கையை தரணிக்கு கொண்டு வரும் வரத்தினை பகீரதனுக்கு வழங்கினார். பிறகு பிரம்மாயிட்ட கட்டளைப்படி பகீரதன் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார். எதற்கென்றால் கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும் வேகத்தை சிவன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இல்லை என்றால் கங்கை விழும் வேகத்தின் அழுத்தத்தை பூமி தாங்க முடியாது. பகீரதன் மீண்டும் கடும் தவம் புரிந்தார்.
தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் தரிசனம் தந்தார். பகீரதனுக்கு வாக்களித்தார் கங்கையின் வேகத்தை தன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்வதாக. பிறகு பிரம்மாவின் ஆணைப்படி திருமாலின் திருவடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டு ஆகாய மார்க்கமாக பூமியின் மீது மிக வேகமாக இறங்கினாள். வாக்களித்தபடி சிவபெருமான் ஜடாமுடியில் கங்கையை அடக்கிக் கொண்டார். பிறகு கங்கையை மெதுவாக பூமியில் விழச் செய்தார். அதனால் பூலோகம் மட்டுமல்ல, பாதாள லோகமும் பயன்பெற்றது. பகீரத பிரயத்தனம் வென்றது. கங்கை பிரவாகத்தினால் 3 உலகங்களையும் புனிதமாக்குகிறாள். அதனால் கங்கையை திருப்பதகாமினி என்று அழைக்கிறார்கள். மன்னன் பகீரதன் கங்கையை இங்கு கொண்டு வந்ததால் இன்று இந்த பாருலகில் இந்த தாயை பாகீரதி என்றும் அழைக்கிறார்கள். ராமா, இது மிக புனிதமான கங்கை. யாவத் சந்திர திவாகரோ, அதாவது சந்திர சூரியர் உள்ளவரை இந்த தரணியை வளமாக்கி வாழ்வளிப்பாள். வரையிருக்கும் காலங்களில் யுக மாற்றங்களில் தெய்வங்களின் மீது ஜனங்களின் நம்பிக்கை சிதறினாலும் கூட புனித கங்கையின் மீது பக்தி சிறிதும் குறையாது. கவிஞர்கள் கங்கையை பாடுவார்கள். கங்கை எங்கு பாய்கிறதோ பசுமை அங்கு மலர்கின்றது. கங்கையின் புனித நீர் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படும். காலத்தின் இறுதி வரை உலகம் இந்த நதியை கங்கா மாதா என்று சொல்லி பெற்ற தாயினும் பெருமையாக மதித்து வணங்கும், என்றும் வணங்கும். உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் முதன்மையாக இதன் பெயர் விளங்கும். குருதேவா, இந்த ஆசிரமம் மிக்க விசித்திரமாயிருக்கிறதே. சிதைந்த ஓவியம் போல, ஒரு அழிந்த காவியம் போல பழுதுபட்டு கிடக்கிறது. பசுமைக்கு ஒரு சின்னமாக இந்த துளசி மட்டும் இன்னும் வாடவில்லை. இது என்ன விந்தை குருதேவா? என்ன சொல்வது ராமா, இது மிக விந்தையான இடம்தான். இது கௌதம ரிஷியின் சாபத்தினால் இப்படி பழுதுபட்டு கிடக்கிறது. இருந்தும் ஒரு துளசி செடி மட்டும் இன்னும் இங்கே வாடாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆன்மா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் ஆன்மா? ஒரு அபாக்கியவதி. அவளை ஒருவன் காமத்தினால் வஞ்சித்தான், இன்னொருவர் கோபத்தினால் தண்டித்தார். இந்த பிரச்சனைக்குரிய கதை என்ன குருதேவா? இந்த சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் 2 மிக பெரியவர்கள். ஒருவன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இன்னொருவர் தவத்தால் உயர்ந்தவர், சாதனையில் சிறந்தவர் ரிஷி கௌதமர். புரியவில்லை. அது ஒரு பெண்ணின் கண்ணீரில் எழுதிய கதை. கௌதம முனிவரின் மனைவி அகல்யா அழகி. அவளின் பேரழகில் மயங்கியதால் அவள் மீது தேவேந்திரனுக்கு ஆசை பிறந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் கௌதம முனிவர் நீராடுவதற்காக நதியை நோக்கி புறப்பட்டார். இந்த வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்த இந்திரன் தனக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். கௌதம முனிவரின் உருவத்தை எடுத்துக் கொண்டான்.
ஆசை வேகத்தில் உருமாறிய இந்திரன் அச்சம் தடுக்க, ஆசை துரத்த அகல்யாவின் குடிலில் காலடி எடுத்து வைத்தான். உள்ளே நுழைந்தான். சிறிது நேரத்தில் வெளியே வந்தான். அதே சமயம் கௌதம முனிவர் நீராடிவிட்டு திரும்பி வந்தார். அங்கே தன்னை போல இன்னொரு உருவம் தனது குடிலிலிருந்து வெளிவருவதை கண்டார். அவருக்கு புரிந்துவிட்டது, இது இந்திரனின் கபட நாடகம் என்று. கோபத்தின் வேகத்தால் இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுத்தார். அவனை சக்தியற்றவனாக்கினார். சிறிது நேரத்தில் அகல்யா வெளியே வந்தாள். அவளுக்கும் விளங்கிவிட்டது, வஞ்சனை நாடகம் ஒன்று அரங்கேறியதென்று. அவள் அழுதாள், கணவனின் காலில் விழுந்தாள். பொறுமை இழந்து கோபத்தில் துடித்த கௌதம முனிவர் கருணை மறந்து தன் மனைவியையும் சபித்தார். அந்த கணமே அவள் கல்லானாள். அன்றிலிருந்து சபிக்கப்பட்ட அகல்யா இங்கே இப்படி கல்லாக கிடக்கிறாள். யாரையோ எதிர்நோக்கி இருக்கிறாள். யாரை எதிர்நோக்குகிறார் குருதேவா? கருணையே வடிவாக வருகின்றவனை. ராமா, குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது அனைவருக்கும் எளிதான செயல். பாவம் செய்தவர்களை மன்னிப்பவன், அவர்களுக்கு கருணை காட்டி காப்பவன் அரிதாகத்தான் இருப்பான். அந்த புனிதர்களின் பாதம் பட்டாலே செய்த பாவமெல்லாம் நீங்கிவிடுகிறது. அதனால் இந்த கல்லின் மேல் பவித்திரமான உன் திருவடியை பட வைத்து ஒரு அவலைக்கு வாழ்வு கொடு ராமா. ராமா, லக்ஷ்மணா, இந்த மாஞ்சோலையின் அமைப்பினை பார்த்தாலே மனதிற்கு அமைதியை தருகிறது. நகரத்தின் சந்தடியிலிருந்து விலகி நாம் இங்கேயே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. தங்கள் இஷ்டப்படியே குருதேவா. மாமுனிவரின் திருவடிகளுக்கு அடியேன் வணக்கம். நன்மை உண்டாகட்டும். மன்னர் பிரானிடம் தாம் வந்து விபரத்தை உடனே தெரிவிக்கிறேன். தீர்க்க சுமங்கலியாயிரு மகாராணி சுனையனா. கீர்த்தி வளரட்டும் மிதிலையின் ஜனகருக்கு. விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும். குருதேவா, தங்கள் அன்பும் ஆசையும் இருந்தால் என்றும் எங்களுக்கு நலம்தானே? உனது மகள் சீதா இன்னும் வரவில்லையே? வந்து விடுவாள். குருதேவரின் திருவடிகளுக்கு வணக்கம். உன் மனம் போல் வாழ்வு அமையட்டும் மகளே. மன்னிக்க வேண்டும் தந்தையே, என்னால் எல்லோரும் காத்திருக்க நேர்ந்து விட்டது. மகளே, இன்று சிவதனுசு சுயம்பர மண்டபத்துக்கு அனுப்பப்படும். ஆகையால் அதற்கு பூஜை செய்து பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள். சீதா, பிள்ளை பிராயத்திலிருந்து இந்த சிவதனுசை நீதான் பூஜித்தாய். அந்த பூஜை பூர்த்தி அடையும் வேளை நெருங்கி விட்டது. உன் தந்தை உன் திருமணத்திற்காக ஒரு வீரமிக்க நிபந்தனை விதித்திருக்கிறார். அதை பூர்த்தி செய்வது ஒரு சாமானிய மனிதனால் நிச்சயம் முடியாது. நம்பிக்கையுடன் பிரார்த்தித்துக்கொள்.
சந்தேகத்தை மனதிலிருந்து நீக்கிவிடு தேவி. எந்த ஒரு சக்தி ஜனகர் மனதில் இப்படி ஒரு அற்புதமான முடிவை எடுக்க தூண்டிவிட்டதோ அதுவே உபாயத்துக்கும் வழிவகுக்கும். விளைவுகளை அவன் கையில் விட்டுவிடு. அச்சத்தை, அவநம்பிக்கையை மனதிலிருந்து நீக்கி பிறைமதி சூடிய பெம்மானிடம் நம்பிக்கை வை. அவர் அடியாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். வணக்கத்துக்கும் பூஜைக்கும் உரிய இந்த சிவதனுசின் காரணமாக எப்பொழுதும் ஏமாற்றம் யாருக்கும் நேராது. அரசே, வாருங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். அம்மா சீதா, மனமாற பூஜை செய். அம்மா ஊர்மிளா, நீயும் உன் அக்காவுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்துக்கொள். ஓம் நம சிவாய. ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமேவ பந்தனான மிருத்யோர்முக்ஷ்யமாம்ருதாத். ஓம் நம பார்வதீபதயே ஹர ஹர மஹதேவ ஹர. ஓம் கல்யாணம் அஸ்து. வணக்கத்துக்குரிய மாமன்னர் வாழ்க. இடையிலே குறுக்கிடுவதற்காக மன்னிக்க வேண்டும் அரசே. தம்முடைய ஆணை, மகரிஷி விஸ்வாமித்திரர் நகருக்கு வந்தால் உடனே தெரியப்படுத்த வேண்டும் என்று. மாமுனிவர் வந்து விட்டாரா? ஆம் மன்னவா, மதிப்பிற்குரியவர் வந்து விட்டார். நகருக்கு வெளியே மாஞ்சோலை விடுதியில் அவர் ஓய்வெடுப்பதற்காக ஆவண செய்திருக்கிறேன். அரசே, அவரை எதிர்கொண்டு வரவேற்க தாமே அங்கு செல்ல வேண்டும். வாழ்க வாழ்க விதேகராஜனே, ஜனகரே, அமருங்கள். பிரம்மரிஷி, மிதிலையே தங்களை வரவேற்கிறது. தமது பாத தொழியால் ஜனகபுரை புனிதமடைந்து விட்டது. அடியேன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து எளிய எனக்கு கருணை காட்டினீர்கள். தங்கள் ஆசையால் நான் தன்யனாகிவிட்டேன். விதேகராஜனே, தாம் ரிஷிகளிலே மகரிஷி, ஞானியரில் மகா ஞானி. அன்புடன் தாங்கள் அழைக்கும் போது எப்படி மறுப்பேன்? பிரபு, இந்த எளியன் பிரார்த்தனை தாங்கள் ராஜமாளிகைக்கு வர வேண்டும் என்பது. அதனால் இந்த சேவகனுக்கு தங்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? நன்மை உண்டாகட்டும். ராமனின் அழகை கண்டான் மன்னன் ஜனகன். ராமனின் அழகை கண்டான் மன்னன் ஜனகன். ரசனையின் எல்லையில் நின்றான், தன்னை மறந்தான். ரசனையின் எல்லையில் நின்றான், தன்னை மறந்தான். முனிவரே, இந்த அழகான வாலிபர்கள் யாருடைய குலத்தின் தீபங்கள்? இவர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள்? இவர்களை காண்கையில் பற்றற்று இருக்கும் என் மனமே ஆசை அலைகளில் ஆடுவது எதனால்? மனமும் உணர்வும் சொல்லுகிறது, கண்ணெதிரில் அந்த பரபிரம்மே மானிட வடிவத்தில் பூமிக்கு வந்ததென்று. விதேகராஜனே, உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது.
இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம்தான். அரசே, அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள். ராமன், இவன் லக்ஷ்மணன்.